வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்த உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த முருகனாகிய நான் வந்துவிட்டேன் தாயே. முருகனுக்கு இவ்வுலகில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாமே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறாய், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோல்வியை அனுபவித்துவிட்டு போதுமடா வாழ்க்கை என்று சொல்லி புலம்புகிறாய் என்று எல்லாமும் எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாமல் அல்ல. நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும். எத்தனை காலத்திற்கு பயந்து பயந்து நடுங்கி வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்வாய்? இந்த முருகனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஒன்று, எப்பொழுதும் என்னை நம்ப வேண்டும், இல்லை என்றால் என்னை நம்பக்கூடாது. நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? அப்பப்போ வந்து நான் உன்னை நம்பவில்லை, நீ எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்பாய். நான் உன்னிடம் சொல்வது என்னை நம்பு, என்னை நம்பு, என்னை நம்பு. ஆனால் நீ என்னை நம்பு என்று நான் சொல்கிறேனே, அதற்கு நீ நம்புகிறாயா? இல்லை. ஏனென்றால் தெய்வத்தின் மீது ஒரு பயங்கரமான பயம். இவ்வளவும் செய்யுமா தெய்வம்? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குமா தெய்வம் என்ற ஒரு எண்ணம். யார் ஒருவன் மலை போல தெய்வத்தை நம்பி விட்டானோ அந்த தெய்வம் அவனுக்கு நிச்சயம் நல்ல வழியை காட்டும். நீ என்னை நம்பினாய் அல்லவா, உனக்கு நான் நல்லதுதான் செய்வேன் என்று இன்று வரைக்கும் நம்பிக்கொண்டு இருக்கிறாய் தானே? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும், எல்லா நொடியிலேயும், எல்லா ஆசைகளிலேயும் இந்த முருகனாகிய நான் நல்லது மட்டுமே செய்வேன். பல பேருக்கு உதவி செய்த நான் இன்று உனக்கும் உதவி செய்வேன். தேடுவது அனைத்தும் உன் வாழ்வில் நடந்திட, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைகளும் உனக்கு கிடைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திட நான் உதவியாகவே இருப்பேன். பல நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏக்கங்கள் மட்டுமே நிறைந்திருந்தது. ஆனால் இனி வரும் காலத்தில் சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும். எப்பொழுதுமே உன்னிடம் நேரடியாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாத இந்த முருகனாகிய நான் உனக்காக எல்லா விஷயத்தையும் இப்பொழுது இந்த நேரத்தில் சொல்வதற்காகவே வந்துவிட்டேன். எதையுமே அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். ஒரு விஷயங்கள் உன்னை ரொம்ப வாட்டி வதைக்கிறது என்றால் அந்த விஷயத்தை கொஞ்சமாவது அமைதியாக கொஞ்ச நாளுக்கு விடு. அதை விட்டுவிட்டு அதையே போட்டு தொந்தரவுகளை செய்து கொண்டு இருக்காதே. புரிந்ததா? நிறைய பேருக்கு நீ உதவி செய்யும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியை அடைவாய். இப்பொழுது உன்னிடம் உனக்கு மட்டுமே பணம் இல்லாத அளவுக்கு நீ இருக்கிறாய். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை நிம்மதிகரமாக வாழ வைப்பேன். இன்று கவலை, நாளை சந்தோஷம் என்று வைத்துக்கொள்ளேன். எதற்காக எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்ப வேண்டும்? இந்த முருகனுக்கு உன்னை அற்புதமாக வாழ வைத்து எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக செய்து கொடுத்து நிம்மதியாகவும் எல்லா விதமான ஏக்கங்களையும் குறைத்து நிம்மதி கொடுக்க எனக்கு தெரியும். ஆனாலும் காலத்திற்கும் நேரத்திற்காகவும் இந்த முருகனாகிய நான் காத்திருக்கிறேன். சீக்கிரத்தில் காலமும் நேரமும் கைகூடும். நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும்.
எந்த ஒரு விருப்பும் இல்லை. எனக்கு எப்பொழுதுமே உன் மீது கோபமும் கிடையாது. ஏனென்றால் நீ நினைக்கிறாய் நாம் ஏதோ தவறு செய்துவிட்டு, அதனால்தான் தெய்வம் நமக்கு எதுவோ நல்லது செய்யவே இல்லையோ என்று. எந்த ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு விஷயத்திலேயும் நான் உன்னை கைவிட மாட்டேன். தொடர்ந்து முயற்சி செய்யும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் நிச்சயமாக நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் கொடுப்பேன். இந்த முருகனை நம்பி வந்த பிறகு ஏன் பயம்? எதற்கு பயம்? என்ன விஷயத்திற்காக பயம்? எதிலும் பயம் வேண்டாம். தானாக உன்னுடைய உறவாக இருந்தாலும் சரி, தானாக உனக்கு தேவையான பணமாக இருந்தாலும் சரி, எல்லாம் உன்னை தேடி வரும். இன்று வேண்டுமானால் எல்லாமே பயமாகவே இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்வில் எல்லாம் தனித்துவமாகவும் அற்புதமாகவும் நடக்கும். தேடு, உனக்கு பிடித்த விஷயங்களை தேடு. ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கண்டிப்பாக தரும் என்று நம்பி தேடு. நீ நம்பி நம்பி தேடும் எந்த ஒரு விஷயமும் வீண் போகாது. இன்று பல பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஏன்? உன்னுடைய வாழ்க்கையிலேயே உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமாகவே எல்லா விஷயத்தையும் நீ செய்து வாழ்வில் வெற்றியை அடைவாய். இந்த முருகன் உனக்கு துணை உண்டு. இந்த முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் அற்புதமும் செய்வது உண்டு. அழுதது போதும், வாழ்க்கையில் கலங்கியது போதும். ஏக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்ததல்லவா? அந்த ஏக்கங்கள் எல்லாம் போதும். இனிமே சந்தோஷம், ஐஸ்வர்யம், தனம், இப்படி எல்லாமும் நடக்கும். எல்லா காலமும் அது இன்ப காலங்கள் மட்டும்தான். எல்லா நேரமும் அது இனிமேல் உங்களுக்கான நேரம்தான். இதுவரைக்கும் தோல்வியை சந்தித்த நீங்கள் இதற்கு பிறகு வாழ்வில் சந்தோஷத்தை சந்திக்கப் போகிறீர்கள். வெறுப்புகள், கவலைகள் அனைத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்கள். இனிமேல் நன்மைகள் நடக்கும். எல்லா விதமும் உனக்கு தேவையானதாக கிடைக்கும் என்று நம்பி முயற்சி எடுத்து வெற்றி. எல்லா விஷயத்திலேயும் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.